சனி பயிற்சி ஆக்சுவலாக நமக்கு நிறைய யோசனைகள் இருக்குது. அதாவது என்னென்னா, திருக்கணியத்தில் முன்னாலே பயிற்சி ஆச்சுன்னு சொல்கிறாங்க, வாக்கியத்தில் வந்து இப்போ தான் சனி பயிற்சின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அது ஒன்றும் இல்லை. வந்து நம்ம மொத்த ஜாதகத்தில் 360 டிகிரி இருக்கா இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு சில சின்ன சின்ன வித்தியாசங்களில் திருக்கணித கணக்குகளுக்கும் வாக்கிய கணக்குகளுக்கும் வருது. ஸோ அதனால தான் வந்து திருக்கணியத்தில் வந்து முன்னாலே பயிற்சி ஆச்சுன்னு சொல்கிறாங்க, வாக்கியத்தில் இப்போ தான் பயிற்சி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வீடு அப்படின்றது தனியாக வேறு எங்கேயும் இல்லை, மேலே செலஸ்டியல் இருக்கிறதுல ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அதனால் அது பெருசுப்படுத்த வேண்டாம். அதே நேரத்தில் இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதில் முதல்ல வந்து மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேஷராசின்றது காலபுருஷத்தில் முதல் வீடுன்றது மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்கு அதிபதி வந்து செவ்வாய். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வதி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் இதெல்லாம் இருக்குது. இவங்களுக்கு 12ஆம் இடத்துல, அதாவது இவங்களுக்கு வந்து சனி பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். மேஷராசினாலே பொதுவாக வந்து அவங்க என்ன அக்ரஸிவ், நல்ல அக்ரஸிவ் இருக்குன்னு, செவ்வாய் தான் அதிபதி இல்லையா, நல்ல அக்ரஸிவ் இருக்கும். காலபுருஷ தத்துவத்திலே முதல் வீடு, சரராசி, நெருப்பு ராசி, இப்படி இத்தனையும் சேரும் பொழுது அவங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் நல்ல ஸ்பீடாக இருப்பாங்க, நல்ல நிர்வாகத்திறமை இருக்கும் அவங்கள்ட்ட, எதையுமே ஸ்பீடாக புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி ஸ்பீடாகவும் மற்றவங்களும் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி பண்ணலைன்னா உடனே இவங்களுக்கு வந்து எரிச்சல், கோவம்லாம் வந்துடும். ஸோ அதனால் டக்குன்னு கோவப்படுறதும் இவங்களுடைய குணமாக இருக்கும். இவங்கள்ட்ட போய் இவங்க சொல்கிறதபடி கேட்டோம்னா இவங்கள்ட்ட எல்லா காரியங்களையும் சாதிச்சுக்கலாம். ஸோ அப்படின்னு நம்ம ஜென்ரலாக நம்ம புரிஞ்சுக்கோம். இப்போ இவங்களுக்கு வந்து சனி பகவான் யார்? இப்போ தான் மேஷராசிக்காரங்க. இந்த மேஷராசிக்காரங்க செய்கிற காரியத்தில் ரொம்ப உத்வேகம் காட்டுவாங்க. எவ்வளோ பண்ணாலும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி அதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு இதுமே தேராதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியை கொடுத்தாலும் அதை வந்து உருவாக்கி நல்ல லெவலில் கொண்டு வரக்கூடிய தன்மை உள்ளவங்களாக இருப்பாங்க. வேலை அப்படின்னு வந்துடுச்சுன்னா உடனே டக்குன்னு எழுந்துருவாங்க. ஏதான ஒரு பிரச்சனை டல்ல உட்காந்துருந்தாங்க, ஒரு வேலை வந்து டக்குன்னு உடனே எழுந்துருவாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த வேலை இவங்கள்ட்ட இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து அக்ரஸிவ். இந்த அக்ரஸிவ் இருக்கக்கூடிய அந்த மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் யார் அப்படின்னு பார்க்கணும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அதாவது மேஷராசிக்காரங்களுக்கு ஜென்ரலாகவே நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான். ஆனால் சமயங்களில் சனி பகவான் அப்படின்னாலே சோதனைகளை கொடுத்து அதுக்கப்புறம் தான் சாதனைகளை கொடுப்பார். அதனால் ஒரு சில சமயங்களில் நம்ம கஷ்டங்களையும் பட வேண்டியதாக வரும். இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு ஒரு நாள் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ 7.5 சனின்னு பயப்பட வேண்டாம். நடுத்தர வயசில் உள்ளவங்களுக்கு இது வந்து நல்ல பொங்கு சனியாக தான் இருக்க போகிறது. அதுவும் சனி பகவான் 12ல் இருக்கார் அப்படின்னாலே அது வந்து அதுவும் அந்த வீட்டு அதிபதி பார்வைக்கு வரும்பொழுது விபரீத ராஜயோகம் அப்படின்ற ஒன்றையும் கொடுக்க போகிறது. ஸோ இது வந்து உங்களுக்கு பல சமயங்களில் ஒரு சில கஷ்டங்களை கொடுத்து அதுக்கப்புறம் வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு அப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன சோதனையை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் அப்படிங்கிறத ஜென்ரலாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து சனி பகவான் முதல்ல வந்து குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இப்போ வந்து உங்களுக்கு வந்து புதிய புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்து சனி பகவானுடைய நட்சத்திரத்திலேயே பயணிக்கும்பொழுது தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ வாய்ப்பு கிடைக்கும், அதுக்கான முயற்சிகள் பண்ணுவீங்க. ஆனால் வெற்றி அப்படிங்கிறது சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறது மட்டும் இல்லை, அந்த சனி பகவான் தான் உங்களுக்கு தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் அதாவது லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால அப்போ வரும்போது உங்களுக்கு நல்ல ஒர்க்கு கொடுப்பார். அதே நேரத்தில் அந்த வேலையை செஞ்சு முடித்து வெற்றியையும் தேடி கொடுப்பார். 12ல் வந்து ஒரு சில பேர் வாகனங்கள், அது மாதிரி தொழில் சம்பந்தமான புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை முதலீடு பண்ணுறது, இதையும் கொடுப்பார். அந்த 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதி அப்படின்றதுனால ஒரு சில பேருக்கு வந்து சுப செலவினங்களும் வரும். வீட்டில் வந்து கல்யாணம், விசேஷம், இந்த மாதிரி வீடு கட்டுறது, இல்லை வீடு வேலை ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி வீடு சம்பந்தமான சுப செலவினங்களையும் தருவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ எவ்வளோ சொல்லியிருக்கேன் சனி பகவான் தருவார்னு. இவர் என்ன கஷ்டத்தை தருவார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். செலவை கொடுப்பார். நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் காசு தங்காத ஒரு சூழ்நிலையை கொடுப்பார். ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கிறதும் இப்போ செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஒரு சில பேர் கடன் வாங்கியும் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். புதிய ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறவங்க,
வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டிலேருந்து லாபங்கள் கிடைக்கக்கூடியவங்க, இதெல்லாம் வந்து வெளிநாட்டு கம்பெனிக்கு நீங்கள் சேரணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வெளிநாட்டு கம்பெனியில் வேலை கிடைக்கும். இப்போ அது மாதிரி 9ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியும் குரு பகவான்றதுனால வெளிநாடு தொடர்புடைய விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். நீங்கள் வெளிநாட்டு கம்பெனியில் வேலை கிடைக்கும், இல்லை வெளிநாட்டுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சி முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கும். ஸோ இப்போ எப்படி இருந்தாலும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புதிய தொடர்புகள் மூலமாக புதுசாக ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆவார், அவர் மூலமாக பிஸ்னஸ் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதுசாக ஒருத்தர் வந்து உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய நபர்கள் மூலமாக வியாபார தொடர்புகள், ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறோம், அதுக்கு வந்து ஒருத்தர் வராரு, இது மாதிரி பண்ணலான்னு சொல்கிறாரு, சரி அதை இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு அது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு புதுசாக பழக்கமானவர் மூலமாக ஒரு இடத்துல தொடர்பு கிடச்சி அது மூலமாக வேலைகள் கிடைக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு புது தொடர்பு மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, இதெல்லாம் எப்போ கிடைக்கும்? சனி பகவான் வந்து 2.5 வருஷம் இருக்க போகிறார். இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 3ஆவது வீட்டில் குரு பகவான் இருக்கார். 3ஆவது வீட்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு இதில் பல விஷயங்களில் டிலே பண்ணுவார். நீங்கள் முயற்சிகள் இருக்கும், உங்களுடைய முயற்சிகள் நல்லா இருக்கும், அந்த முயற்சிகளுக்கான வெற்றி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதே குரு பகவான் குரு பெயர்ச்சியாகி சனி பகவானை பார்க்கக்கூடிய உச்சமாக பயிற்சியாக போகிறார். அவர் 6ஆம் மாதம் பயிற்சி ஆகிறார். ஸோ 6ஆம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. சரி, இப்போ சனி பகவான் 12ல் வராரு, நமக்கு வந்து திருமணத்துக்கு அது வாய்ப்பு உண்டா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க. வாய்ப்பு உண்டு. ஏன்னா சனி பகவான் 7ஆம் வீட்டில் உச்சமாக ஆகிறார் இல்லையா, அவர் வந்து 6ஆம் வீட்டை பார்க்குறார். ஸோ தடைகள் இருந்ததுன்னா அது நிவர்த்தியாகி உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும். எப்போ ஏற்படும்? இந்த 6ஆம் மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு பல பேருக்கு திருமணம் நிச்சயமாகிறதுக்கோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு 7ஆவது வீட்டுக்கு வருது. அதனால் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். சரி, அப்போ அதுக்கப்புறம் கூடி வராதா? ஆமாம், 6ஆம் மாதத்துலேருந்து 9ஆம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் நடக்கும். ஆனால் வந்து அப்போது திருமண வாய்ப்பு, அதாவது பேச்சுவார்த்தைகள் மட்டும்தான் போகுமே தவிர நிச்சயமாகுமா, கல்யாணம் ஆகுமானா அது ஆகாது. அது ஆகிறதுக்கு இதே வருஷத்தில் 10ஆம் மாதத்துக்கு மேலே ஆகும். 10ஆம் மாதத்துக்கு மேலே 12ஆம் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி பல வகைகளில் உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை கொடுக்கும். சரி, இது வந்து நடுத்தர வயசில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் நடக்கும். அவங்களுக்கு பொங்கு சனி. சின்ன வயசில், அதாவது ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த சனி வந்திருந்தால், 7.5 சனி வந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோன்னா, படிப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் 6ஆம் மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதை கட் பண்ணுவேன். படிப்பு அப்படின்றத பொறுத்தவரை எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு வந்து படிப்புக்கு உண்டான கிரகம் அப்படின்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு படிப்பு உண்டான. பொதுவாகவே மேஷ ராசியில் சீக்கிரமாக படிச்சிடணும், எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிச்சிடணும் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு தன்மை உள்ள மேஷராசி மாணவர்களுக்கு இந்த வருஷம் வந்து படிப்பு அப்படின்றதுல பெரிய குறைகள் எதுவும் இருக்காது. ஏன்னா உங்கள் ராசியில் சனிவான் நீசமாகிறார், 7ஆவது ராசியில் சனிவான் உச்சமாகிறார். உங்களுக்கு டீச்சர் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுவும் 6ஆம் மாதத்தில் மேல் படிப்புக்கு உண்டான, ஏன்னா இது வந்து இப்போ படிப்பு மாறக்கூடியது. இப்போ படிக்கிறீங்கன்னா அடுத்து +1 +2 அதில் குரூப் எடுக்கணும். +1 +2 படிச்சிட்டிங்கன்னா காலேஜில் வந்து உங்களுக்கு நல்ல ட்ரேட் எடுக்கணும். ஸோ இப்படி வந்து உங்களுக்கான அந்த சூழ்நிலைகள் வர்றதுனால இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் டிலே ஆகி 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் வாக்கில் உங்களுக்கு எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் மாணவ செல்வங்களுக்கு. சரி, வயசானவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படும் அப்படின்னா, வயசானவங்களுக்கு மருத்துவ செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது.
உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தாலும் 12ல் வந்து சனி பகவான் இருக்கிறது மருத்துவ செலவினங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வயசானவங்க ஏற்படுத்தும். ஆனால் மற்றபடி வந்து தூக்கம் வராது, தூக்கத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும், கைகால் வலியை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான ஒரு சில உடல் உபாதைகளை நமக்கு கொடுக்கும். இடுப்பு வலி, கைகால் வலி, எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு சில பேருக்கு ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில் வந்து பிரச்சனைகள் கொடுக்கும். சரி, இப்போ வந்து நம்ம 3 செக்மெண்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். மாணவர்களுக்கு எப்படி, நடுத்தரவங்க மாணவங்களுக்கு எப்படி, வயசானவங்களுக்கு எப்படின்னு சொல்லி. சரி, இது மாதிரி சனி பகவான் நமக்கு பிரச்சனையாக இருந்ததுனால், ஏன்னா இது வந்து நம்ம ஜென்ரலாக சனிப்பெயர்ச்சி அப்படின்ற ஒரு கான்செப்டை மட்டும் வச்சு பேசுகிறோம். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தின்னு பார்த்து அதோட இதையும் இணைச்சி வச்சு பார்க்கும்போது பல விஷயங்கள நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் பிரச்சனைகளை கொடுக்குறார். தசாபுத்தி சரியில்லை, இந்த சனி 7ரை சனி ஆரம்பிச்சிருது, நமக்கு சோதனை காலமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். சனி பகவானுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம் மேஷராசி அன்பர்களுக்கு அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை போய் வழிபடுங்க. இதை சனிக்கிழமை சொல்கிறானே நினைக்காதீங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. நிச்சயமாக அதுலேருந்து பெரிய வந்து மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சில பேர் இல்லைங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு திட்டத்தில் இருப்பீங்க, மிக அரசியல்வாதிகளாக இருக்கலாம், சினிமா பிரபலங்களாக இருக்கலாம், நீங்கள் எல்லாம் தொழில் முனைவோராக இருக்கலாம். அப்போ வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பெரிய லெவலில் ஏற்படுத்த போகிறேன், அதில் வந்து எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, அதை வந்து நான் எப்படியாச்சும் இப்போ சக்ஸஸ் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து சுந்தரகாண்டம், அது வந்து 68 சர்க்கம் உள்ளது, அதை வந்து 48 நாளைக்குள்ளே நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுந்தரகாண்டம் படிச்சிங்கன்னா, பக்கத்தில் சுந்தரனை எப்படி படிக்கணும், ஒரு ராமர் படத்தை வச்சு சுந்தரகாண்டம் படிக்க ஆரம்பிக்கணும். பக்கத்தில் இன்னொரு ஆசனம் போட்டு ஆஞ்சநேயர் உட்காந்து அதை கேட்குற மாதிரி நம்ம வந்து மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிட்டு, நம்ம இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு, இத்தனை நாள் 48 நாளைக்குள்ளே 68 சர்க்கமும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு டெய்லி வந்து 48 நாள் டெய்லி படித்து முடித்தோடனே ஒரு கல்கண்டு வச்சு தீபாரணை பண்ணி அப்படி முடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதுலேயும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். உங்களுக்கு வந்து சுந்தரகாண்டம் படிக்க வரல அப்படின்னா யாரானும் ஒரு ஐயரை கூப்பிட்டு, இல்லை அந்த சாஸ்திரிகள் அது மாதிரி இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு 48 நாளைக்குள்ளே படிக்கணும், 48 நாளைக்குள்ளே அந்த சுந்தரகாண்டம் படிக்கிறது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு அவரை வந்து படிக்க வச்சு நீங்களும் உட்காந்து கேட்கணும். ஆனாலும் பக்கத்தில் ஒரு ஆசனம் போட்டு அதை துண்டை போட்டு அதில் ஒரு பட்டு துண்டை போட்டு ஆஞ்சநேயர் உட்காந்துருக்கா மாதிரி மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த சுண்டலை வந்து சுண்டல் போட்டு கூட நிவேத்தியம் பண்ணலாம், இல்லாட்டினா கல்கண்டு வச்சு நிவேத்தியம் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த சனி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றங்களை கொடுக்கும். எல்லோரும் கொடுக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பிச்சி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.